நீங்கள் ஐயப்பனை பற்றி வீடியோ போட வேண்டுமென்றால் ஐயப்பனுடைய பாட்டுகள் எவ்வளவோ பெருமைகள், அவளை பற்றி எவ்வளவோ நீங்கள் சொல்லலாம், அதை போடலாம். ஏனென்றால் இந்த சோசியல் மீடியாவில் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்துக்குத்தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுகிறார்கள். நீங்கள் போடுகின்ற வீடியோவுக்கு இப்போ பாசிட்டிவாக உங்களுக்கு லைக் எல்லாம் வரலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது. அது எப்போ வேணாலும் வரலாம். அதனால் தயவுசெய்து இனிமேல் ஐயப்ப பக்தர்களையோ கிண்டல் செய்வதை விட்டுவிட்டு அவருடைய பெருமைகளை பேசுங்கள். அப்படி உங்களுக்கு பேச பிடிக்கவில்லை என்றால் வேறு கண்டென்ட்டை போட்டு நீங்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள். ஐயப்பனை போல ஒரு தெய்வம் கிடையாது. அவர் கலியுகத்து வரதன். ஐயப்பர் நினைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் உண்மையாக மனதாரை அவரை வணங்கி வேண்டினால் கேட்ட வரத்தை கொடுப்பவர் ஐயப்பர். தயவுசெய்து அவரை இனிமேல் இதேபோல் எதுவும் பண்ணாதீர்கள். ஐயப்பனை கும்பிடும்போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னித்து காத்து அருள்வாய் ஐயப்பா என்றுதான் வணங்குவார்கள். அதனால் அவர் எல்லாரையும் மன்னிப்பார். நீங்களும் உங்களுடைய வீடியோவை இனிமேல் போடும்போது கவனமாக போடுங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. சுவாமியே சரணமையப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை மன்னித்து காத்து அருள் எல்லாரையும். ஓ நம சிவாய.